ஹாய், ஜூலை 14 என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. மார்னிங்கே எழுந்து குளிச்சுட்டு கிளம்பி தீவனூர் பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கே சாமி கும்பிட்டு கோவில் சுற்றி வந்து உட்காந்தோம். பாப்பாவும் கூட அவங்க அப்பா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவரோட பர்த்டேக்கு நான் லாஸ்ட் மினிட்ல தான் கேக் செய்ய ஆரம்பித்தேன். அண்ணாவோட பசங்க 2 பேரும் வீட்டில் இருந்தாங்க. நான் கேக் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே 2 பேரும் எக்ஸைட் ஆகிட்டாங்க. அப்புறம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி குட்டீஸ் வச்சுட்டு வேலை செய்யும்போது அது ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒவ்வொன்றும் பண்ணும்போது அதை நம்ம எப்படி செஞ்சோன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இது எப்படி பண்ணீங்க, அது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. குட்டி பசங்கக்கிட்ட பேசும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பேசினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேக் வந்து நான் எங்களோட ஃபேமிலியை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் ஃபோட்டோஸ் வச்சு கேக் பண்ணியிருந்தேன். அப்புறம் கேக் எடுத்துகிட்டு வந்து கேக் கட்டிங்க்கு வச்சப்போ அண்ணன் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தார். அதில் நான் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டிரைவர், அவர் வந்து ஓட்டுறது வந்து தக்காளி வண்டி, அதாவது தக்காளி லோடு எடுத்துகிட்டு வருவாங்க அது. அப்புறம் நான் வந்து கிச்சனில் இருந்துட்டு எப்பயும் ஃபோன் பேசிகிட்டே வேலை செஞ்சிட்ருப்பேன். அதனால் நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜ், அது வந்து நான் மெட்டாயில் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லி இமேஜாக வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பாப்பாங்களோட ஃபோட்டோ வந்து கிப்லி ஃபோட்டோ இருந்துச்சுல்ல, அதுவும் ஆட் பண்ணியிருந்தேன். இப்படி தான் என்னோடய கேக்கையுமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். கேக்கோட ஃப்ளேவர் சாக்லேட் ட்ரஃபிள். அப்புறம் ஈவினிங் போல் கேக் கட் பண்ணி செலிப்ரேஷனையும் முடிச்சாச்சு. நாங்கள் எப்படின்னா பெருசாக கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து லவ் எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டோம். எனக்கு என்ன வேணுன்றதை கேட்டு அவரே வாங்கி கொடுத்துருவாரு. அதே போல் அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு நானும் வாங்கி கொடுத்துருவேன். எங்களை போல் யாரெல்லாம் கிஃப்ட்டு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணாமல் தேவையானது என்னன்னு கேட்டு வாங்கி கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பை.